இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இப்போ ஜிம்முக்கு போயிட்டுருக்கேன். காலையில் 8:30க்குலாம் நானும் நசீமனாவும் ஜிம்முக்கு போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் நான் எழுந்ததே வந்து 11 மணிக்கு தான். உடம்பு சரியான வலி. ஜிம்மு இப்போ கண்டினியூவாக போக ஆரம்பிச்சிக்கிறேன்னா ரொம்ப வலி எடுத்துருச்சு. நேற்று ஒரு வீடியோ ஷூட் பண்ண போகிறேன்ட்டு ரொம்ப தூரம் நடந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் நடந்திருப்பேன். ஸோ டைம் சரியாக இப்போ ஒரு 2 மணி ஆக போகுது. அப்படியே போயிட்டு நசீமனாவை மீட் பண்ணிவிட்டு அவர் ஒரு வேளை அவருடைய காரில் வந்துருந்தாருன்னா அவர் அவங்க வீட்டுக்கு போயிடுவார். இல்லை நடந்து போகிற மாதிரி இருக்குன்னா அவரையும் நம்ம ஜிம்மில் கூப்பிட்டு போய் வீட்டு பக்கத்தில் விட்டுட்டு நசீமனாவை பார்க்கறதுக்காக வந்தேன். கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கேன். வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டேங்கன்னு நினச்சேன். ஆளுக்கு 5-5 ரூபா கொடுங்க. என் தங்கச்சி எங்கள் பக்கத்தில் தான் நிற்குது. அந்த பிள்ளை கேமராவில் இப்போ வர விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். போலாமா? இல்லைம்மா, வீடியோ தான் எடுத்துகிட்டு இருக்கேன். நீ ஊருக்கு போயிட்டேன்னு சொன்னாரு. வந்துட்டியா? என்னம்மா இப்படி போயிட்டு இப்படி வந்த மாதிரி? சரி சரி சரி. இன்னைக்கு நசீமனா வண்டி ஓட்டுறாரு ஜிம்மியை. பக்கெட்டுக்குள்ளே உட்காந்த மாதிரி இருக்கா? கொதிக்குது. என்ன கேப்ப? என்னண்ணா இது பிளான் பண்ணி போட்டிருக்கீங்களா? டிஷர்ட் கலரும் ஒன்னா இருக்கு. இது சும்மா இது போட்டு பார்த்தா நல்லா இருக்கு. ஒரு வாரமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஆக்சுவலா இப்போ யூஏல வெயில் மழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. கடந்த 2 நாளா இவர் வந்து வாடா காலையில ஜிம்முக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. நேத்து தான் சொன்னாரு. எதுக்கு நான் கூப்பிடுறீங்கன்னு கேட்டேன். வடிவேல் காமெடி வச்சு ஜிம்மில் ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அது எப்படின்னா ரியலா பண்ற மாதிரியா, என் மூக்குல கம்பி விழுகிற மாதிரியா, இல்ல உங்க நோஸ்லயா? என்ன தம்பி வந்திருக்குன்னு சொல்லி மீன் எடுக்க போறீங்களா? ஐயோ, மறக்கவே முடியாது. ஆக்சுவலாக நான் ஒரு நாள் மீன் வாங்கிட்டு இவங்க எல்லாரையும் ஃபேமிலியாக இன்வைட் பண்ணியிருந்தேன், வாங்க நான் சாப்பிடலாம் அப்படின்னு. எனக்கு அதான் ஃபர்ஸ்ட் டைம் நானே போய் கடையில் மீன் வாங்குறது. முள்ளு இருக்கிற மீன் வாங்கிட்டு வந்துட்டேன். முள்ளு தான் மீனே இருந்துச்சு. மீனில் ஒரு முள்ளுன்ற மாதிரி இல்லாமல் ஐயோயோ வெறுத்து போயிட்டார் நசீமனா. ஆனால் டேஸ்ட் ஆச்சுலண்ணா. இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே பக்கத்தில் தலால்னு ஒரு கடை இருக்குது. என்ன 3 நாள் லீவ் ஆகல, உடம்பு சரியில்லாமல். இவனை வீடியோவில் காமிக்கிறதுக்கும் பயமாக இருக்கு. ஆள் அழகாக வர இருக்கானா, நிறைய பொண்ணுங்க பசங்க கண் வச்சு விட்றதா அவங்க ஃபேமிலியில் ஒருத்தர் சொல்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நம்மளுடைய தீவிர ஃபாலோவர் என் தம்பி ஒருத்தர் உள்ள இருக்காப்புல. நைட் டியூட்டி பார்த்து தான் தூங்கிருக்காங்க. ஒரு வீடியோ விடுறது இல்லைல்ல ப்ரோ, பார்த்து லைக் போடுறாப்புல. எதனா சஜஷன் இருந்தாலும் சொல்லுவாப்புல, இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க ப்ரோ அப்படின்னு. அசிஃபக்கா, என்னக்கா குழம்பு இருக்கா இல்லையா? நான் வர டைம் ஆகும். நசீமனா வீட்டுக்குள்ளே போனோடனே கறி குழம்பு வாசனை பயங்கரமாக வந்துச்சு. பக்கத்து வீட்டில் எதுவும் வருதா இல்லை இவங்க வீட்லையான்னு கேட்டேன். ஆமாப்பா நம்ம வீட்டில் தான் அப்படின்னு சொன்னாங்க. சரிக்கா அப்படின்னு. வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. வாசனை நல்லா இருக்கும், நானும் வேணும்னு சொல்லிட்டேன். ஆனால் அவங்க அளவாக செஞ்சுருப்பாங்க போல், அது எனக்கு தெரிஞ்சிருச்சு. பரவாயில்லக்கா வேணாங்க்கா, இன்னொரு நாள் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு பக்கத்தில் தான் ஜிம்மு, ஒரு 2 தெருவு தள்ளி. அப்படியே நான் ஜிம்முக்கு போயிட்டு ஒரு 1/2 hour ஒர்க் அவுட் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பணும். காய்ஸ், டைம் சரியாக 2 மணி 42 நிமிஷம் ஆகுது. அண்ட் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ப்ரோட்டீன் ஷேக் எடுத்துகிட்டு போகிறேன். இது நசீமனா வாங்கி கொடுத்தாரு. ஸோ ஒர்க் அவுட் முடிச்சுட்டு நான் வந்து உங்ககிட்ட திரும்ப பேசுகிறேன். குட் ஈவினிங் காய்ஸ். ஆக்சுவலாக குட் மார்னிங் சொல்ல வேண்டியது, பட் குட் ஈவினிங். நேற்றே இந்த விலாகை முடிச்சிருக்க வேண்டியது தான். பட் நான் வந்து துபாய் போகிறது எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே வீட்டே படுத்து தூங்கிட்டேன். காரணம் செம்மையாக பாடி பெயின் நேற்று. WTC மால் கீழே இருக்கிற பார்க்கிங்கில் தான் நான் வண்டியை பார்க் பண்ணியிருக்கேன். இங்கே பார்க்கிங் 3 ஹவர்ஸ்க்கு ஃப்ரீன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பக்கத்தில் ஒரு காஃபி ஷாப் இருக்குது. நம்ம தமிழ் ரெஸ்டாரண்ட் தான், சங்கம் ரெஸ்டாரண்ட்டுன்னு. அங்கே ஃபில்டர் காஃபி சூப்பராக இருக்கும். அங்கே தான் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக நேற்று நைட்டு துபாய் போயிட்டு அங்கே லால் கஃபேல மந்த்லி மெஸ்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான வீடியோ ஷூட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. நேற்று தான் போகல. ஸோ இன்றைக்கி நைட்டு நான் துபாய் போகிறேன். ஒரு 8 o'clock இங்கேருந்து கிளம்ப 10 மணிக்கு அங்கே இருக்கணும். ஏன் 10 மணிக்கு அங்கே இருக்கணும்னா 10 மணிக்கெலாம் சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு அந்த ப்ராசஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணணும். எப்படி காய்கறி கட் பண்ணுறாங்க, எப்படி சமைக்கிறாங்க. அடுத்து ஏர்லி மார்னிங் ஃபுட் டெலிவரி பண்ண போவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும் அதையும் நம்ம வந்து ஷூட் பண்ணணும். ரொம்ப கம்மியான விலையில தரமான சாப்பாடு கொடுக்கணுன்றது தான் எங்களுடைய ஆசை. அதுக்கான முயற்சி. சாரி, we are closed 4 PM to
5 PM. இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது வரைக்கும் நான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து எப்போவுமே இதை நோட்டீஸ் பண்ணவே இல்லை. 4 மணிலேருந்து 5 மணி வரை. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தானா இல்லை டெய்லியுமான்னு தெரியல. இங்கே காஃபி நல்லாயிருக்கும். அந்த கடை பக்கத்துலேயே இன்னொரு சூப்பரான காஃபி ஷாப் இருக்குது. ஆனால் அது வெளியில் நின்று தான் குடிக்கிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி வேர்த்து ஊற்றிட்டு இருக்கா. ஸோ காஃபி குடிக்கிற பிளானை விட்டுட்டு இங்கே பக்கத்தில் ஒரு ஃபில்லி சிக்கன் அப்படின்னு சொல்லி ஒரு கடை. ஒரு மீடியம் சைஸ் வாட்டர்மெலன் ஜூஸ் ஆர்டர் பண்ணேன். ஆனால் பார்க்குறதுக்கு இது லார்ஜ் மாதிரி இருக்குது. பெரிய கிளாஸில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த கடையில் வாட்டர்மெலன் ஜூஸ் குடிச்சிருக்கேன். அப்போ கப்பு வந்து ஒல்லியாக மேலே போகும். இது கொஞ்சம் பல்காக இருக்காப்புல. வெயிலுக்கு காஃபி குடிக்கிறத விட இது எவ்வளவோ மேல் தான். அப்படி இருந்தாலும் எனக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதில் நான் சுகர் போட சொல்லலை. ஒன்லி வாட்டர்மெலன், கொஞ்சம் ஐஸ் ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி துபாயில் சம்மர் டைமில் யாரும் வெளியில் போய் அதிகமாக சுற்ற மாட்டாங்க. ஆனால் நான் இந்த வெயில் காலத்தில் நிறைய ட்ராவல் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸ்கூட்டரில் Insta 360 கேமரா மாட்டிட்டு ட்ராவல் பண்ணி vlogs பண்ணுறது. இந்த நாட்டிலே வெளிநாடு தான் இது. இங்கேயும் கிராமம்லாம் நிறைய இருக்குது. அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ், அங்கே உள்ள மக்களை மீட் பண்ணி அந்த மாதிரி ஸ்டைலில் vlogs மேக் பண்ணுறதுன்னு நிறைய பிளான்ஸ் இருக்குது. இந்த சம்மரில் நிறைய வீடியோஸ் மேக் பண்ணணும். கூடவே லால் கஃபே ரெஸ்டாரண்ட்டையும் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். அதுதான் என்னுடைய பிளானும் என் ஃப்ரெண்ட் அப்துல்லாவோடையதும். உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் வேணும். இந்த vlog இந்த இடத்துல எண்ட் பண்ணுறேன். இன்றைக்கி நைட்டு மறுபடியும் ஒரு vlog ஷூட் பண்ண ஆரம்பிப்பேன். அதை நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு பார்ப்பீங்க. துபாயிலிருந்து உங்கள் நண்பன் ஆதவன் ஏஜய். சியா.